யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66வது வசனம் வாசிங்கள். அங்கே சீஷர்கள் சிலர், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருந்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள், அவர்கள் என்ன செய்றாங்க? ஒரு 70 பேர் அப்படியே பின்னோக்கி போயிடுறாங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பாருங்கள், இவர்கள் யார் என்றால் சாதாரணவர்கள் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கி இருந்தவர்கள், அவருடைய நாமத்தை குறித்து சுவிசேஷம் அறிவித்தவர்கள், 2 பேராக போனவர்கள், போன இடங்களிலே கிரியைகள் நடப்பித்தவர்கள், பிசாசுகளை துரத்தினவர்கள், போய் வந்து சொல்ல செய்தார்கள், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எப்படி பிசாசையும் துரத்துறோம்ட்டாங்க. இப்படியெல்லாம் இருந்தான இந்த ஜனங்கள் அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. பாருங்க, காரணம் என்ன? 60வது வசனம் வாசிங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். எங்க தப்பு வருது? உங்களுக்கு ஏத்தபடி உபதேசம் இருக்கணும். எங்க தவறு வருது? ஆண்டவருக்கு உபதேசத்தையே அவங்க கஷ்டம், இதெல்லாம் கை கொள்ள முடியாது. ஆண்டவரையே கணக்கு பார்த்தவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை தூக்கி நிறுத்தினவர்கள் என்ன செய்தார்கள்? சுய சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தார்கள். தங்களுடைய யோசனைகள் தான் சரி என்று தீர்மானம் பண்ணினவர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த உபதேசம் இதன்படி எங்களால முடியாது, கடுமையா இருக்கு. ஆண்டவர் கடுமையானதா கொடுப்பாரு, மனுஷனால் முடிந்ததுதான் கொடுப்பார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். அப்படியானால் உங்களுக்குள் பரிசுத்தமாக வாழக்கூடிய பலனை அவர் வைத்திருக்கிறார். அதனால்தான் அவர் சில காரியங்களை கடுமையாக சொல்லுகிறார், எதிர்பார்க்கவும் செய்கிறார். உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. அங்கே தேவன் நலமாய் இருக்கும் என்று ஒரு காரியத்தை விரும்புகிறார். உபாகமம் 5வது அதிகாரம் 29வது வசனம். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து. பாருங்க, ஆண்டவர் எதை திரும்ப விரும்புறாரு? பின்னோக்கி பார்க்காமல், நீங்கள் பின்னிட்டு திரும்பாமல், பின்மாற்றம் அடையாமல் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னோக்கி போறதுக்கு 2 காரியத்தை எதிர்பார்க்க. ஒண்ணு, அவருக்கு பயந்து இருக்கிறதுக்கு. என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமா இருக்கும். பாருங்கள், அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருக்கு பயப்படக்கூடியதான பயம் உள்ள ஒரு இருதயம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியதான இருதயம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கற்பனையை கொடுக்கிறார். சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீதே ஒரு பயம் இல்லை. இவர் தேவன், இவர் மெஸ்ஸியா, இவர் நம்மளை விடுவிக்க வந்தவர், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும் என்றதான எண்ணமே இல்லை. அவனவனுக்கும் அவனவனுடைய பார்வையிலே எது சரி என்று தோணினதோ அதுபடிதான் அந்த காலத்திலே வாழ்ந்தாங்க. அதுதான் இங்கே நடக்குது. எப்படி? நியாயாதிபதி புஸ்தகத்துல இருக்கு, கடைசியில இருக்கும். அங்க எப்படி? அவனவனுக்கு அவனவனுடைய பார்வையில எதெல்லாம் சரின்னு பட்டதோ அதான் செய்து, அதான் நடக்கு. இப்போவும் இந்த காலத்திலையும் அதான் நடக்கு. கருத்து சுதந்திரம் என்று சொல்லிடுவார்கள், வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவார்கள், தாங்கள் செய்யதான் சரி என்று நினைப்பார்கள். சுவிசேஷங்களை கை கொள்ள முடியவில்லை, ஆனால் அநேக சாக்கு போக்குகளை வைத்திருக்கிறார்கள். வேதத்திற்கு மாறாக, சுவிசேஷத்திற்கு மாறாக என்னதான் யோசனைகள் உங்களுக்கு இருக்குமே, ஆனாலும் முடிவு பரிதாபமே இருக்கு. அடுத்தது என்ன? அப்போஸ்தலர் ஒரு ஆளை குறித்து தெரிந்த நபர் தான் யூதாஸ். ஆச்சரியமான ஒரு காரியம். இரவு முழுவதும் தேவன் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி 12 பேரை தங்களோடு கூட எடுத்துக் கொள்ளுகிறார். அவர்களுக்கு உயர்ந்த ஒரு மதிப்பையே கொடுக்கிறார். அப்போஸ்தலர் என்றதான பேரையும் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் யார்? அவரோடு கூட இருக்க அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய கிரியைகளை நடப்பிக்க அழைக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்டதான அந்த மனுஷர்களில் ஒருவரை பின்னோக்கி போறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். பாருங்கள், இங்க அப்போஸ்தலர் எல்லாரோடு கூட யாரும் இருக்கா? அந்த மனுஷனும் இருக்கு. அப்போ ஒரு காலத்துல எப்படி இருக்கிறாங்க? அந்த இயேசுக்கு பின்னாடி எல்லாவற்றையும் விட்டு தான் பின் செல்றாங்க. அநேகர் அப்படிதான். ரட்சிக்கப்படும் போது உம்மை மட்டும்தான் ஆண்டவரை பின் செல்வேன், உம்மை மட்டும்தான் பிரியப்படுத்தி ஜீவிப்பேன், உம் சித்தம் மாத்திரம் தான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனையோ பொருத்தனை பண்ணியிருப்பீங்க.
ஆனா என்ன, நாட்கள் போக போக கொஞ்ச காலம் கழிந்து அதிகமான வேர் இல்லாததுனாலே என்ன ஆகுது, நிலைமை பரிதாபமா மாறும். இந்த யூதாஸ் கையில என்ன வந்து போகுது, ஒரு பொறுப்பு வந்து போகுது. பணப்பைய கையில வைக்கக்கூடியதான ஒரு பொறுப்பு, பண ஆசை வந்து போகுது. அந்த மனுஷன் வெறும் 30 வெள்ளி காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கக்கூடியவனாக மாறிவிட்டு. பண ஆசை எப்படிப்பட்டதா இருக்கு, அது எல்லாவற்றிற்கும் மிகவும் மோசமான ஒன்றா இருக்கு. எப்படி அநேக வேதனைகள் உருவ குத்தக்கூடியதுக்கு காரணமா இருக்கக்கூடியது பண ஆசை. பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு சில காரியங்களில் ஈடுபட்டு அதன் பிறகு நீங்க நினைச்ச மாதிரி பணம் கிடைக்காமலே மன உளைச்சல்களுக்கு உட்பட்டு ஜெப ஜீவியத்தை விட்டு என்ன ஆலோசனைகளை கேட்காம உபதேசங்களை கேட்காம தேவனோட தொடர்பு இல்லாம அப்படியே பின்வாங்கி போனவங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. பணம் பணம் பணங்கிறதான ஒரே எண்ணம், அது வாங்கணும் இது வாங்கணும், அப்படியே தொலைந்து போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, நீங்க பின்மாறி இருக்கிறதற்கு இது ஒரு காரணமா என்று எல்லாவற்றையும் விட்டு தான் அந்த தேவனை பின் சென்றாங்க. நாட்கள் போகுது நாட்கள் போகுது, தேவனோடு கூட இருக்கும் போதே அந்த மனுஷனுடைய சிந்தனைகள் மாறுது, அப்படியே அவன் வழி விலகி போறான். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. முடிவை பாருங்க, தற்கொலை பண்ணி சாகக்கூடியது. பின்மாற்றம் அடைந்தவனுடைய வாழ்க்கையை பாருங்க, கார் இருள் பிடிக்குது, சமாதான கேடு பிடிக்குது, அந்தகாரம் பிடிக்குது, சமாதானமற்றதான ஒரு நிலைமையே அவங்களுக்குள்ள நிறைஞ்சு இருக்கு. எதை பார்த்தாலும் கோபம், எதை பார்த்தாலும் சந்தேகம், எதை பார்த்தாலுமே ஒரு தீய நோக்கத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, தேவனாலே கைவிடப்பட்டதான பரிதாபமான நிலைமை. இருந்து என்னத்துக்கு செத்தா கொள்ளா என்றதான ஒரே யோசனையோடே வாழக்கூடியதான ஒரு பரிதாபம். இதற்கெல்லாம் காரணம் என்ன, பண ஆசை, தேவனை விட்டு பின்வாங்கி போற. அப்ப உங்களுடைய பின்மாற்றத்துக்கு எது காரணமா இருக்குன்னு நீங்களே யோசிங்க. 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. அங்கே இனி ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இங்க அதாவது எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு பின்னாக போகக்கூடியதான ஒரு மனுஷன். பவுல் அப்போஸ்தலரோடு கூட ஊழியம் செய்தார் ஒரு மனுஷன். பவுல் அப்போஸ்தலர் யாரு, ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்தவர். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன இருக்கு, அதிகாரம் இருக்கு, தகுதி இல்லை, வேண்டாம் போ. அப்படிப்பட்டவரோடு கூட இருந்ததான ஒரு ஊழியக்காரனை என்ன செய்யறான், அப்படியே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு அப்படியே போறான். எப்படி, இப்பிரபஞ்சத்தின் மீது உலகத்தின் மீது ஆசை வச்சு, உலகத்தில் உள்ளவைகள் மீது ஆசை வச்சு அப்படியே பின்னோக்கி போ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:22 வாசிங்க. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். என்ன சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பின்மாறி போறதுக்கு எது காரணங்கிற பாருங்க. உலக கவலை, ஐஸ்வர்ய மயக்கம். ஏன் ஒழுங்கான ஜெபஜீவியம் கிடையாது? என்ன நினைக்கிறிய, நான் கஷ்டப்பட்டாதான் என் பிள்ளை வளர்க்க முடியும், அது உண்மைதான். ஆனா எல்லா சுமையும் உங்க மேல வச்சுக்கிட்டீங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. விசுவாசம் மற்றவர்களாக சுய முயற்சியில அதிக நாட்டம் உடையவர்களா இருக்கிறாங்க. அநேகருடைய நிலைமையே பரிதாபமான நிலைமை. காரணம் என்ன தெரியுமா, சுய முயற்சி. சுய முயற்சி, அதாவது அதிகமாக நான் தான் எல்லாம் செய்யணும், சரிதான், உண்மைதான். ஆனா அந்த தேவனிடத்துல உங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டு முதல்ல ஜெபத்துக்கும் அதன் பிறகு தெய்வீக சம்பந்தமான காரியங்களுக்கும் அதுக்கப்புறம் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, சரீரத்துல சுகமும் இருக்கும், மனசுல ஒரு சமாதானமும் இருக்கும். நீங்க சம்பாதித்து கிடைக்கூடியதான அந்த சம்பாத்தியம் தங்கவும். இப்ப ஏதாவது சம்பாத்தியம் தங்குதா? இல்லை. ஆனா என்ன, உலக கவலைகளினால் நெருக்கப்பட்டு பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன், மனைவிக்கு என்னத்தை வச்சிருக்கேன், பல்விதமான தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து நெருக்கப்பட்டு ஜெபஜீவியம் கீழ் நோக்கி போகுது. ஆவிக்குரிய அனுபவம் தொலைச்சி கட்டுறீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, நீங்க இந்த தேமா போலவா என்று பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வச்சு உலக காரியங்கள்ல அதிகமான நாட்டம் வைத்து உலக கவலைகளினால ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு இடம் கொடுத்து பின்வாங்கி போனீர்களா என்று பாருங்க. ஏன்னா இந்த உலகம் நமக்குரியது அல்ல. நிலையான நம்ம நகரம் நமக்கு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கு. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் நிருபம் 10:34 வாசிங்க.
நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுமுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து. எப்படி பரலோகத்தை குறித்துதான சிந்தனை உங்களுக்கு வேணும். பரலோகத்துல எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? மேன்மையும் மகிமையுமான பாக்கியங்கள் எனக்கு அங்க வைக்கப்பட்டிருக்கிறதுனால உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? உங்களுக்கு இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனா மேல ஒரு இடத்த வச்சிருக்காரு. இங்க வெறும் 60 வருஷம் தான், அங்க நித்திய காலம். பைபிள்ல நீங்க ஒரு காரியத்தை பார்த்து உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். யோவான் சுவிசேஷம் 9:1-3 வரைக்கும் நீங்க வாசிப்பீர்களானா அங்க பிறவி குருடனை குறித்து சொல்லப்பட்டு, கண்டிப்பா அந்த மனுஷன் கொஞ்சம் வளர்ந்த மனுஷனா இருப்பான், ஒரு 20, 30, 40 வயசு இருக்கலாம். அப்போ அதை பார்த்துட்டு அந்த ஜனங்களே கேட்குறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த மனுஷனுக்கு இந்த பிறவி குருடனா இருக்கிறானே, இது இவன் செய்த பாவமா இல்ல இவனுக்கு தகப்பமா ஒரு பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் என்ன சொல்லாரு? இது அவன் செய்த பாவமும் கிடையாது, அவன் தகப்பன் செய்த பாவமும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாரு? அவனை சந்திப்பாரு. சந்திக்கும் போது அவனுக்கு பார்வை கொடுப்பாரு. அதன் மூலம் யாருடைய நாவம் மையப்படுது? தேவனுடைய நாவம் மையப்படும். 3வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அப்ப 30 வருஷம் 40 வருஷம் அவன் குருடன். அவனுக்கு பெற்ற தாயுடைய முகம், தகப்பனுடைய முகம், உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனா இவ்வளவு கஷ்டங்களும் யாருக்கு? நீ தேவ நாமம் மையப்பட்டிருக்காங்க. என்ன கஷ்டம் ஆனாலும் அந்த சிலுவையை சுமக்க தெரியணும். யோபு அவருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடுத்தபடி இல்லைன்னா குடும்பமான ஒரு மனுஷன்ல அவரை போல கஷ்டப்பட்ட மனுஷன் வேற இருக்காது. எல்லாவற்றையும் இழக்கிறார், சொத்துக்களை எல்லாம் இழக்கிறார், பிள்ளைகளை இழக்கிறார், பொல்லாத வியாதி, தீராத வியாதி பிடிக்கிறது. ஆறுதல் சொல்ல வந்துதான் நண்பர்களை வேதனைக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டாலும் அவனே செவி கொடுக்கல. பரிதாபமான நிலைமை. ஆண்டவரும் என்ன செய்யறாரு? அவரோட கடைசி பேசுறாரு. ஆனா வேதத்துல எங்கேயாவது நான் ஏன் கஷ்டப்படுகிறேன்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் கொடுத்தாரு ஆண்டவர்? இல்ல. ஏன்? அவர் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கு முன்னாடி மனுஷன் யாரு? ஒன்றுமில்லை என்று வேதத்துல இருக்கு. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க ஒன்றுமே கிடையாது, நானும் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் துன்பங்களும் கொடுக்கப்பட்டா சில நேரங்கள் அதுக்கு பதில் தெரியாமல் இருக்குமே. ஆனால் ஏன் இதை சொல்றேன்? யோபு யாரு? நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுவன், பொல்லாப்புக்கு விலகினவன். ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை, துன்பம், நெருக்கம், கஷ்டம், இழப்பு, வேதனை, நோய், வியாதி. ஆனா ஒண்ணு சொன்னார், அவர் என்னை கொண்டு போட்டாலும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எல்லாம் எங்க இருந்தா வருது? அங்க இருந்தா வருது. முடிவு எனக்கு எப்படின்னு தெரியாது. ஒருவேளை அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவரிடத்துல நம்பிக்கையா இருப்பேன். கிறிஸ்தவர்களாகிய நீங்க சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டவர்கள். தன்னை தான் வெறுத்து, அது வெறும் ஊழியக்காரன் மட்டும் கிடையாது, எல்லாருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே சீஷத்துவ அழைப்பு இருக்கு. உலகெங்கும் போங்க, போய் என்ன செய்யுங்க? சகல ஜனங்களையும் சகல ஜாதியையும் எனக்கு சீஷர்களாக்குங்க. அப்படின்னா என்ன? நீங்களும் சீஷர்கள் தான். யார் சீஷன்? அந்த குருனுடைய கற்பனையை கை கொள்வதுதான் சீஷன். அந்த கற்பனையில ஒண்ணுதான் என்ன? தன்னைத்தான் வெறுக்கணும், தன் சிலுவையை சுமக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க சிலுவையை சுமந்து பழகணும். உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமும் நஷ்டமும் வருதா நீங்க என்ன செய்யணும்? அதை சந்தோஷமா அனுபவிக்க தெரியணும். சரி, எனக்கு அந்த முடிவுல யார் இருப்பா? என் ஆண்டவர் இருப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கையிலேயே என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கையை நீ கொண்டு போய் தெரியணும். பிலிப்பியர்கள் நிருபம் 1:29 வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அதுக்காக மாத்திரம் இல்ல, எப்ப சோதனை வரும்னு தெரியாது, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு.
1 பேதுரு 4:13 வாசிங்க. 1 பேதுரு 4:13. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இங்க பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு தெரியுமா? பாடும் கஷ்டமும் நெருக்கமும் உபத்திரவம் வரும்போது சந்தோஷப்படுங்க. ஏன்? உங்களுக்கு மகிமை எங்க இருக்கு? அவர் வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமை வெளிப்பட போகுது. ஏன்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க. நித்திய 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 காலம் அவரோட கூட வாழ போறீங்க. துன்பம் கிடையாது, துயரம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஏன்? அவருக்கு உபத்திரம் இருந்துச்சு. அவரை பின்பற்றி நமக்கு என்ன உபத்திரம் உண்டு? ஏன்னா இந்த உலகம் நமக்கு ஒரு காலம் இசைஞ்சு போகாது. எபிரேயர்கள் நிருபம் 11:35 வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. வேறு சிலர் எப்படி? அதாவது உயிர்த்தெழுதல் இருக்கு. நரகத்துக்கு கேட்டதான நியாயத்திற்பேட்டு உயிர்த்தெழுதல் இருக்கு. அது அல்ல. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு எப்படியாவது பங்கடைய வேண்டும் என்பதற்காக உயிர்த்தெழுதலுக்கு தகுதி அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல், உயிர்த்தெழுதலுக்கு பரலோக ராஜ்யத்துக்கென்று அவரோடு கூட வாசம் பண்ண வேண்டியதற்கென்று மறுதலிக்காமல் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். என்ன சொல்லப்பட்டு? வாதிக்கப்பட்டார்கள். உடனே கொல்லல, உடனே சுட்டு கொல்லல, அணுவா உமியில வச்சு எரிச்சு கொன்னாங்க. அணுவா சித்திரோதப்படுத்தி கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் என்ன? எனக்கு பரலோகம் உண்டு, எனக்கு பரலோகம் உண்டு. இப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிட்டோம்? மாம்சீக வாசிகளா. பரலோகத்தை குறித்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த தேவனை குறித்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்கு? அவர் பாடுபட்ட சிந்தனை உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல. அப்படியே கீழ் நோக்கி போறோம். உலகம் 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 உலகம். ஒரு நோவு வந்துடக்கூடாது, ஒரு நொம்பல் வந்துடக்கூடாது, ஒரு வேதனை வந்துடக்கூடாது. உடனே ஆண்டோட்ட முறுமுறுக்கு இல்ல. உங்களுடைய பின்மாற்றம் எதனால? வேத அறிவு இல்லாம. உங்களுடைய பின்மாற்றம் எதனால? தேவனை குறித்த அறிவு இல்லாம. அந்த தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்குமே ஆனால், நான் யாரை பின் செல்லுகிறேங்கிறதான உணர்வு இருக்குமே ஆனா, என் தேவனுக்கே இவ்வளவு நிலைமை, அவர் எனக்கு என்னென்ன இதெல்லாம் வச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அப்ப அதை வரும்போது அதை எனக்கு என்ன சந்தோஷமா எடுத்துக்கிடணும் அந்த சிலுவைங்கிறதான எண்ணம் இல்லை. பின்மாற்றத்துக்கு துன்பமும் நெருக்கமும் ஒரு காரணம்னா மன்னிப்பு எடுத்து அந்த நிலைமையிலிருந்து விடுதலை பெற வழி பாருங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில பின்மாற்றம் எதனால? கசப்புக்கு இடம் கொடுத்து, வாசிக்கு இடம் கொடுத்து, வைராக்கியத்துக்கு இடம் கொடுத்து, பதிலுக்கு பதில் நான் செய்தான் தீருவேன். 1 சாமுவேல் 26:18 வாசிங்க. 1 சாமுவேல் 26:18. அதாவது இங்க தாவீது சவுல் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் சவுல் இருக்கக்கூடியதான இடத்துல இருந்து சில சாதனைகள் எடுத்துட்டு சொல்றாரு, நான் உன்னை காப்பாத்தினேன். அப்படி சொல்லும் போது இங்க சொல்லக்கூடியதான ஒரு உரையாடல் தான் இங்க வருது. தாவீது பற்றி சொல்லக்கூடியதான காரியம் தான் சொல்லப்பட்டது. வாசிங்கள். பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? இங்க தாவீது அப்ப ராஜா கிடையாது, சவுலுக்கு பயந்து ஓடி ஒளியக்கூடியதான ஒரு மனுஷன். சவுல் யாரு? கசப்பும் வாசியும் வைராக்கியமும் பொறாமையும் பிடிச்ச ஒரு மனிதன். நான் ராஜாவாக இருக்கும் போதே தாவீதுடைய பேர் அதிகமாக கேள்விப்படுகிறதே. தாவீது ஆஸ்வதிக்கப்பட்டவனா இருக்கிறானே, அவன் தானே எனக்கு பின்னாக இந்த ராஜ்யத்தை நடத்துவன், என்னுடைய பிள்ளைகள் இல்லையே என்று சொல்லதான அந்த ஒரு கசப்பிலே கொல்ல வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். இங்க சவுல் ஒரு பதிலை கொடுக்கிறான். வாசிங்கள் 21. அப்பொழுது சவுல், நான் பாவம் செய்தேன், என் குமாரனாகிய தாவீதே திரும்பி வா, என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையா இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன். இங்க என்ன சொல்லப்பட்டு? இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறான். ஆனா வேதம் படிச்சவங்க எல்லாருக்குமே தெரியும், சவுல் சாகுற வரைக்கும் தாவீதை கொல்ல தேடிக்கொண்டே இருந்தான். ஆனா தேவன் மட்டும் ஒப்பு கொடுக்கல. ஏன்னா தாவீதை குறித்த தேவனுடைய சித்தம் இன்னொன்னா இருக்கிறதுனால அந்த சவுல் ராஜா கையில ஒரு சாதாரண மனுஷனாக தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனா சவுல் சாகுற வரைக்கும் தாவீதை கொல்லணும் கொல்லணும் கொல்லணே வகை தேடணும். அநேகருக்குள்ள இருக்கக்கூடிய கசப், வாசி, வைராக்கி. ஒருத்தங்க ஒரு காரியம் சொன்னா அதை உங்களால மன்னிக்க முடியல. ஒருத்தங்க ஒரு காரியம் செய்தா சரி போட்டு என்று விட முடியல. அதை ரொம்ப பதிலுக்கு பதில் செய்யக்கூடிய கெட்ட இருதயம் அநேகர்கிட்ட இருக்கு. பின்வாங்கி போயிட்டீங்க, ஆனா உங்களுக்கு தெரியல நீங்க பின்வாங்கி போனீங்க. உங்களுக்கு கசப்பெல்லாம் சாதாரணமா இருக்கு, ஆனா தெரியல கசப்பான வேர் கிருபையை அழிக்கும் அங்க வேதத்துல இருக்கு. அப்ப உங்களுக்கு என்ன கிருபை இருக்கு? கசப்பான வேறு உங்களுக்கு கிடைக்கூடிய கிருபையை கொல்லும், அழிக்கணும் வேதம் சொல்லுது.
அப்போ உங்களுக்கு ஏதாவது உணர்வு இருக்கா? இந்த கசப்புக்கு இடம் கொடுத்து, இந்த வாசிக்கு இடம் கொடுத்து நான் பின்மாறி இருக்கிறேன் உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கு? இல்ல, இப்பவும் கசப்பு தான். உங்களை கண்டுபிடிங்க. இதெல்லாம் நாய் கக்கிட்டு திரும்பி திங்கக்கூடியதான வாந்திக்கு சமம். எப்படி ஜெபம் பண்ணீங்க? உமக்கு பிரியமா ஜீவிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி தானே பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணீங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உமக்கு பயந்து ஜீவிப்பேன் தானே சொன்னீங்க. வேத வசனம் சொல்லுது கசப்புக்கு இடம் கொடுக்காது. உங்களை நீங்க கண்டுபிடிங்க. ஆனால் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. நீங்க தான் பின்மாற்றத்துக்கு காரணம். உங்களுடைய அஜாக்கிரதான் பின்மாற்றத்துக்கு காரணம். உங்களுடைய பணாசை தான் பின்மாற்றத்துக்கு காரணம். உங்களுடைய பொருளாசை தான் பின்மாற்றத்துக்கு காரணம். உங்களுடைய இருக்கக்கூடியதான விட்டு கொடுக்காத தன்மை தான் பின்மாற்றத்துக்கு காரணம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதான நானுங்கிறதான அந்த அகங்காரம் தான் பின்மாற்றத்துக்கு காரணம். கசப்பும் வாசியும் வைராக்கியம் பெருமையும் சண்டையும் பொறாமையும் பிரிவினையும் தான் நீங்க பின்மாறி போற காரணம். தேவனோட தொடர்பு பின்னோக்கி போகுது. ஜெபஜீவியம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, உபதேச காரியங்களுக்கு கவனமா செவி கொடுக்கறது இல்லை. உங்களை நீங்க கண்டுபிடிங்க. இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க, அழுங்க, புலம்புங்க, அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளுங்க.